ஹலோ, ஹாய், வணக்கம். இப்போ நான் ப்ளவுஸ் கட்டிங் புதுசாக கட்டிங் போடுறதுக்காக நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். புதுசாக கட்டிங் போடுறவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இந்த மாடலில். இப்போ நான் ப்ளவுஸ் வச்சு கட்டிங் போட போகிறேன். கொஞ்சம் தயவு செய்து கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க, ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் போடுறது, அது எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க, எனக்கு இன்ச்சி டேப் வச்சு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ப்ளவுஸ் வச்சு இந்த ப்ளவுஸோட அளவு வச்சு இது நான் கட்டிங் போட போகிறேன். தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் பார்த்தா எனக்கு உங்களுக்கு புரியாது. ஓகேவா? ஓகே, நான் இப்போ கட்டிங் போட போகிறேன். ஒன்லி சாதா ப்ளவுஸ் தான் இது. சாதா ப்ளவுஸ் நீங்கள் 1 மீட்டராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிட்டு ஒட்டி வைக்காத அளவுக்கு ஈஸியாக வரும். இப்போ நான் கட்டிங் போட போகிறேன். நல்லா கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். தயவுசெய்து ஸ்கிப். ஓகே, இந்த ப்ளவுஸோட மாடல் நம்ம இப்போ பாடி பீஸ் தான் கட் பண்ண போகிறேன். பாடி பீஸ் எந்த மாதிரி மாடலில் கட் பண்ண போகிறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. பாடி பீஸ் கட் பண்ணும் போது ரைட் ஹேண்ட் பக்கமும் லெஃப்ட் ஹேண்ட் பக்கமும் பார்டர் வரணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் பக்கமும் லெஃப்ட் ஹேண்ட் பக்கமும் பார்டர் வரணும். இது மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து இது மாதிரி போடும்போது ஆப்போசிட்டில் பார்த்தா 2 பக்கமும் பீஸ் தெரியணும். ஓகேவா? பீஸ் தெரியணும். நல்லா நோட் பண்ணுங்கள். பார்டர் 2 பக்கம் வந்துடுச்சு. இதில் அச்சு வருது இல்லைங்களா? இந்த அச்சு நம்மளுக்கு பாடி சைஸில் பாடி பீஸில் எடுக்க போகிறோம். கை பீஸில் எடுக்க போகிறதில்ல. இப்போ கை தனியாக பாடி தனியாக கட் பண்ணுறது எப்படின்னு நான் கரெக்டாக சொல்லித்தரேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு இது ஈஸியாக புரிகிற மாடலில் நான் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ இந்த கை பீஸ் நான் தனியாக எடுக்க போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பாடி எப்படி கட் பண்ணுறது, நம்ம எப்படி இதில் வச்சு கட்டிங் போடுறது, இதெல்லாம் நீங்கள் புதுசாக கற்றுக்க போகிறீங்க. இந்த சைடு சைஸ் பாருங்கள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சைடு பீஸ் தான் பாடிக்கு எடுக்க போகிறீங்க. இதுதான் உங்களோட பாடி சுற்றளவுன்னு யோசிச்சுங்க. அதனால இந்த அக்கிள் இந்த சைடு அக்கிளும் இந்த சைடு அக்கிளும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இது அச்சு இருக்கிற பக்கம் தான் நீ ஃபுல் பாடி எடுக்க போகிறீங்க. இது மாதிரி வச்சு கரெக்டாக நம்ம ரொம்ப இழுக்கக்கூடாது. லைட்டாக இழுத்து பிடிச்சி பாடி சைஸ் கரெக்டாக இது வேணும். உங்களுக்கு பாடி சுற்றளவுனா இவ்வளோ தான். ஓகேவா? இது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸியாக புரியும். கற்று வச்சுருந்தவங்களுக்கு கொஞ்சம் சொதம்பும். ஆனால் நீங்கள் நோட் பண்ணி தைக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இதுதான் பாடி சுற்றளவு. நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு தையல் போடுறதுக்கு 3 தையல் போடுவீங்களா? அந்த 3 தையலுக்கு இந்த 1 இன்ச்சு சரியாக போயிடும். இது கை பீஸ். இது பாடி பீஸ். இது கை பீஸ். இப்போ நம்ம பாடி பீஸ் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். புதுசாக கற்றுக்கிறவங்க கொஞ்சம் நல்லா பார்த்து நல்லா கற்றுக்கோங்க. இது கை. இது மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். கையோடு அப்படியே வச்சு நீங்கள் பாடி கட் பண்ணிக்கலன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால ஃபஸ்ட்டு பாடி பீஸ் கட் பண்ணிவிட்டு அப்புறமா கை இது பண்ணுங்கள். இதை பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப நான் வச்சு காட்டுறேன். இதை பாருங்கள், இதுதான் பாடியோட சுற்றளவு. இந்த சுற்றளவு எது வச்சாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? இது உங்களுக்கு கரெக்டாக வரும். முன்பாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் கரெக்டாக வரும். ஓகேவா? இது இப்போ எப்படி நான் பிரித்து உங்களுக்கு கட்டிங் போடுறதுன்னு சொல்லித்தரேன். இது கை பீஸு. கை முதல்ல எப்படி கட்டிங் போடுறதுன்னு சொல்லிடுறேன். இது பாடி பீஸ் எடுத்து தொலை வச்சுங்க. முதல்ல கை பீஸ். கை பீஸ் எப்படி மார்க் பண்ணுறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன்.
பார்டர் இருப்பீங்களா, நம்ம ஒன் சைட் பார்டர் வந்து நம்ம கைக்குன்னு தனியாக கட் பண்ணியிருக்கோம், பாடிக்கு தனியாக கட் பண்ணியிருக்கோம். அந்த கை பீஸ் பார்டர் வந்து நம்ம மடிக்கிறதுக்கு கீழே மடிக்கிறதுக்கு விட்டுணும். கீழே மடிக்கிறதுக்குனா எதுனா இங்கே இருக்கு இல்லைங்களா, எம்மிங்க்கு விட்டுருக்கோம்ல, இந்த மடிக்கிறதுக்கு வந்து நம்ம தனியாக கை இந்த பார்டர் பீஸ் சைடு தான் நம்ம வைக்க போகிறோம். இது மாதிரி நாலாக மடிச்சுக்கோங்க. நல்லா நோட் பண்ணுங்க. நாலாக மடிக்கும் போது நம்ம சைடு வந்து இதுதான் வரணும். ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் வரணும். இந்த 4 பீஸாக தெரியும். 1 2 இதுலேயே 2 பீஸ் இருக்குது. அதனால் நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க. இது வந்து நம்ம சைடு வரணும். நீங்கள் மாற்றி இப்படி போட்டு வெட்டிட்டீங்கன்னா ப்ளவுஸ் கை கண்டமாயிடும். அதனால வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுடைய சைடு வரணும். இப்போ வந்து 1 இன்ச்சு நம்ம கை மடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட போகிறோம். 1 இன்ச்சு நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இன்ச் டேப்பில் வந்து ஒரு 1 இன்ச்சு வச்சு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வருதா இல்லையான்னு. 1 இன்ச்சு இதோ ஓகேவா? 1 இன்ச்சு கரெக்டாக வரும். இங்கே கரெக்டாக வச்சு நோட் பண்ணிக்கலன்னா 1 இன்ச்சு வரும். அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து எப்படி நம்ம கை போட்டு எப்படி நம்ம கட் பண்ணால் கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க. நான் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ்லேயே தான் உங்களுக்கு வந்து நான் கட்டிங் போட்டு கற்றுத்தரேன். சில பேர் வந்து இன்ச்சு டேப்பில் வைக்கிறது கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து ப்ளவுஸ்லேயே கற்றுக் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் வந்து ப்ளவுஸ்லேயே உங்களுக்கு கற்றுத்தரேன். இது பாருங்கள், இது கரெக்டாக நம்ம இந்த மடிப்பு வந்து நம்ம மடிக்க போகிறோம். ஓகேவா? அதனால அந்த மடிப்பு அளவு விட்டுட்டு இந்த கையை வந்து அப்படியே மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கின்னு இந்த அளவு கரெக்டாக இப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம்ல, கை ஸ்லீவ் ஏற்றிருக்கோம்ல, அந்த ஸ்லீவ் ஏற்றின இடத்துல கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா கைடு அளவு மேலே பண்ணுங்கள். கீழே பண்ணிட்டீங்கன்னா கை சின்னதாகிடும். ஓகேவா? மேலே வந்து நம்ம ஒரு கைடு அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்படி வந்து இந்த அக்கல் சைடு வந்து இந்த இடத்துல வந்து அதே மாதிரி கரெக்டாக வந்து அதே இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து மேலே தான் பண்ணணும், கீழே பண்ணக்கூடாது. மேலே வந்து ஒரு கைடு அளவு மேலே பண்ணிக்கோங்க. கீழே பண்ணிங்கன்னா இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு வந்து சின்னதாகிடும். ஓகேவா? அதனால் இது மார்க் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து கை மிஸ்டேக் ஆகும். நீங்கள் வந்து முதல்ல வந்து கை வந்து ஒரு பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்கள். ஒரு ப்ளவுஸ் வச்சு பேப்பர் கட்டிங் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா அப்புறமா வந்து நீங்கள் ப்ளவுஸ் பிட்டு வாங்கி கட்டிங் போடுங்க. லைனிங் பிட்டோ ஏதோ ஒன்றில் ஃபஸ்ட்டில் கற்றுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாடலில் நம்ம எப்படி இந்த சேஃப் வரைய போகிறோம் தான் இப்போ உங்களுக்கு முக்கியம். ஏன்னா இதுதான் தெரியாமல் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து ஃபில்ட்டு வரா மாதிரி வருதுக்கா, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இங்கே தூக்குதுக்கா, எனக்கு அது ஏன்க்கா தூக்குதுன்னு நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ அந்த கேள்விக்கு இப்போ நான் பதில் சொல்ல போகிறேன். நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள். இந்த இது போடும்போது ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணிக்கோங்க. ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 இன்ச்சு மார்க்கில் வந்து நேராக இப்படியே வரணும். நம்ம டக்கு சில பேர் வந்து டக்குன்னு இப்படியே வந்து இங்கேயே வளைஞ்சிடுறாங்க. அது மாதிரி வளையக்கூடாது. ஓகேவா? வளைஞ்சா வந்து உங்களுக்கு வந்து இங்கே தூக்குற மாதிரி இருக்கும். அதனால அது வந்து ஃபில்ட்டு வைக்கணும்னா தான் நம்ம வந்து டக்குன்னு கீழே இறங்கணும். இது வந்து நம்ம இப்போ கீழே இறங்கக்கூடாது. இது ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம மேலே காம்பஸில் எப்படி நம்ம ரவுண்ட் ஷேப் வருதோ அது மாதிரி ரவுண்டாக வர மாதிரி தெரியணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது மாதிரி வந்து அப்புறம் தான் வந்து லைட்டாக நம்ம அப்படியே கீழே இறக்கணும். ஓகேவா? இந்த மாடல் தான் வரையணும், இது கிடையாது. இந்த மாடலில் தான் வரையணும். ஓகேவா? இந்த மாடலில் வரைஞ்சிட்டு இப்போ வந்து கவர் தட்டு எடுக்கிறது எப்படி? கவர் தட்டுனா என்னன்னா ஆழம் எடுப்பாங்க. அந்த ஆழம் எப்படிக்கான நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது வந்து இப்போ நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ மார்க் பண்ணுறீங்க? 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1.5 இன்ச்சு இது வந்து நம்ம கட் பண்ணும் போது ரவுண்ட் ஷேப் வரணுன்றதுக்காக. சில பேர் வந்து இப்படியே கட் பண்ணிடுவாங்கன்றதுக்காக தான் 2 இன்ச்சு வச்சேன் நான். இப்போ வந்து நீங்கள் கவர் தட்டு இந்த உள்ள ஆழம் எடுக்கிறீங்களே அதுக்கு வந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மார்க்குக்கு இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இதுக்கும் வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து 5.25 வருது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 5.25 வருது. இதை வந்து அப்படியே மடிங்க.
இப்படி மடிச்சிங்கன்னா இங்கே நடுவில் ஒரு புள்ளி வச்சுங்க. இங்கேருந்து ஒரு முக்கால் இன்ச் எடுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச் எடுங்கம்மா. 3/4 இன்ச் எடுத்து இப்போ இந்த இடத்துல வந்து பிரியக்கூடாது. இங்கே வந்து இப்படி பிரியக்கூடாது. கரெக்டாக இந்த இடத்துல வந்து தான் பிரியணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து தான் நம்மளுக்கு பிரியணும். ஓகேவா? இப்போ வந்து எப்படி பிரிக்க போகிறோம் பாருங்கள். இப்படி வந்து இந்த இடத்துல வந்து இப்படி இறங்கணும். ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி புள்ளி வைங்க. 3/4 இன்ச்சு வைங்க. 3/4 இன்ச்சு வச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து கரெக்டாக பிரியும். வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு 1 இன்ச் கூட இறக்கலாம். ஓகேவா? இங்கேருந்து 1 இன்ச் கூட இருக்கலாம். இவங்க வந்து கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க. அதனால வந்து ஒரு 3/4 இன்ச்சு இறக்கியிருக்கேன். அவ்வளோதான். பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு மார்க்கு. இப்போ வந்து இது எப்படி நான் கட்டிங் போட போகிறேன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது புரியும். நீங்கள் நடுவில் கட் பண்ணிட்டீங்களான்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வந்து கை கட் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து நம்ம கட் பண்ணும் போது தான் பார்க்கறதுக்கு ஷைனிங் கரெக்டாக வரணும். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி திக்கி கட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து கையோட இந்த கவர் தட்டி இறக்கிருக்கோம் இல்லைங்களா, நம்ம ஆழம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆழம் வந்து 2 பீஸ் மட்டும் கையில் பிடிக்கணும். ஓகேவா? 4 பீஸும் முடிச்சோம்னா நம்ம ப்ளவுஸ் வந்து கண்டமாயிடும். அதனால் 2 பீஸ் மட்டும் பிடிச்சிட்டு இதை கட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? பார்க்கறதுக்கு வந்து இந்த இது வந்து இந்த ஷேப் வந்து கரெக்டாக வரணும். ஓகே. நம்மளுக்கு வந்து தையல் வந்து இந்த இடத்துல தான் வரும். இந்த இடத்துல தையல் வரும்போது உங்களுக்கு எத்தனை தையல் வேணுமோ இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபினிஷ் ஆகிடுச்சுது. நல்லா பார்த்துக்கோங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். நீங்கள் அரைக்குறையாக பார்த்தா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வீடியோ கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணால் மட்டுமே நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே.